மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகம் வந்து இங்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். போற்றுதலுக்கும் மிகுந்த வணக்கத்திற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அதிபர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் திரு கிருஷ்ணன் அவர்களே, ஷண்முகானந்த சங்கீத சபாவை சார்ந்த சான்றோர் பெருமக்களே, தலைவர் மரியாதைக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய ஐயா திரு வீரராகவன் அவர்களே, உப தலைவர்கள் ஐயா திரு ரத்னம் செட்டியார் அவர்களே, திரு ராமகிருஷ்ணன் அவர்களே, திரு தியாகராஜன் அவர்களே, செயலாளர் மரியாதைக்குரிய இனிய சகோதரர் திரு ராமநாதன் அவர்களே, பொருளாளர் திரு தனஞ்சயன் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு தங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பையும் ஆதரவையும் நல்கியிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, நல்ல ஒலி ஒளி அமைப்பை தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களே, இந்த நிகழ்வை படம் பிடித்து கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர்களே, இங்கே இந்த அருமையான சொற்பொழிவை செவிமடுத்து கேட்பதற்காக வருகை தந்திருக்கின்ற பார்வையாளர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் முதற்கனினுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக பிரம்மாண்டமான பயனுள்ள இந்த மேடைக்கு இன்றைக்கு நான் வருகை தந்திருப்பது என் வாழ்நாளின் பாக்கியம் என்றே நான் சொல்வேன். எத்தனையோ முறை இந்த நிகழ்வுகள் இந்த மேடையில் நடைபெற்றாலும் இன்றைய தினம் இந்த வேளையிலே உங்களுடைய முயற்சியால், இறைவனுடைய அனுகிரகத்தினால் நான் வீற்றிருந்து சொற்பொழிவு ஆற்ற வேண்டும் என்பது அவனுடைய கட்டளை. அதை நிறைவேற்றுவதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனமும் ஸ்ரீ ஷண்முகானந்தா சபையும் இணைந்த அந்த வாய்ப்பை எனக்கு வழங்கி உள்ளது. அதை நான் மிகவும் பெருமையாக நினைக்கிறேன், நன்றியோடு அதை நான் பார்க்கிறேன். இன்றைக்கு அற்புத செயலோன் என்று ஒரு அருமையான ஒரு தலைப்பு. இதிகாசங்கள் நம்முடைய இரண்டு கண்கள் என்று எல்லோருக்கும் நன்றாக தெரியும். ஒவ்வொரு நூலும் ஒவ்வொன்றை மிக அழகாக வலியுறுத்துகிறது. ராமகாதை என்று சொன்னால் அது அன்பை வலியுறுத்தக்கூடிய அன்பு நூல் என்று சொல்கிறோம். சேக்கிழார் வடித்து கொடுத்த பெரிய புராணத்தை சொன்னால் அது அருள் நூல் என்று போற்றப்படுகிறது. குடிமக்கள் காப்பியத்தை வலியுறுத்தக்கூடிய இளங்கோவடிகளுடைய சிலப்பதிகாரத்தை சொல்லுகின்ற பொழுது அது ஒரு விதி நூல் என்று சொல்கிறார்கள். சீவக சிந்தாமணியை ஒரு இன்ப நூல் என்று சொல்கிறோம். ஆனால் பாரதத்தை அறநூல் என்று நாம் எல்லாம் போற்றுகிறோம். 4 வேதங்கள் நம் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். ரிக்வேதம், யஜுர் வேதம், சாம வேதம், அதர்வன வேதம். இந்த 4 வேதங்களை கடந்து 5ஆம் வேதம் என்று இந்த உலகத்திலே போற்றப்பட்ட ஒரு அறநூல், அதுதான் பாரதம், மகாபாரதம் என்று சொல்கிறார்கள். ரிக்வேதம், யஜுர் வேதம், சாம வேதம், அதர்வன வேதம், இந்த 4 வேதங்களையும் துலாக்கோலினுடைய ஒரு தட்டிலே வைத்து பாரதத்தை துலாக்கோலினுடைய மறு தட்டிலே வைத்தால் அழுத்தத்திலும் வலிமையிலும் பாரதம்தான் வெஞ்சு நின்றது என்று அற்புதமாக பேசுகிறார்கள். அப்பேற்பட்ட மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு உன்னதமான, ஒரு தெய்வீகமான ஒரு பாத்திர படைப்பை பற்றி இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கிறோம். அற்புத செயலோன் என்கின்ற அந்த பட்டம் யாருக்குரியது என்று சொன்னால் பீஷ்மருக்குரியது என்று நிச்சயமாக பாரதத்தை தெளிவாக தெரிந்த நீங்கள் தெரிந்து வைத்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஒவ்வொரு
ஒவ்வொரு பெயருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிறது. பெரிய புராணத்திலே இயற்பகை நாயனார் என்று 63 நாயன்மார்களிலே ஒரு நாயன்மார். இறைவன் இயற்பகையினுடைய மனைவியை கேட்டவுடன் சிவனடியாருக்காக இயற்பகை அதை உடனடியாக கொடுத்து விட்டார். இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் யாருக்காக வேண்டுமானாலும் கொடுப்போம், ஆனால் மனைவியை கொடுப்பது என்பது சாத்தியமில்லை. ஆனால் இயற்கைக்கு மாறானதை இறைவன் கேட்டபோது கூட அதை உடனடியாக கொடுத்தவர். அதனால் அவர் இயற்கையை பகைத்த காரணத்தினால் இயற்பகை நாயனார். அதை போல பாரதத்திலே பீஷ்மருடைய தந்தை பேர் சந்தனு. சம் என்றால் சுகம், தனு என்றால் சரீரம். சந்தனு என்கின்ற வாசகத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் இந்த சரீரத்திற்கு அவன் சுகம் தருவான் என்று பொருள். சம் என்றால் சுகம், தனு என்றால் சரீரம் என்று பார்க்கிறோம். அதை போல கவச குண்டலங்களை இந்திரனுக்கு கொடுத்த பிறகுதான் அவனுக்கு கர்ணன் என்று பெயர் வந்தது. அதற்கு முன்னதாக அவன் பேழையிலே தாயால் அனுப்பப்படுகின்ற பொழுது முத்துக்களோடும் மணிகளோடும் அந்த பேழையிலே கர்ணன் அனுப்பப்பட்ட காரணத்தினால் முதலாக அவனை கண்டெடுத்த திருதராஷ்டனுடைய தேர்ப்பாகனும் அவனுடைய மனைவி அதிரதை மிக அற்புதமாக அந்த குழந்தையை எடுத்து அவனுக்கு வசுசேனன் என்று பெயரிட்டார். வசுசேனன் என்று பெயர். திருதராஷ்டனுடைய தேர்ப்பாகன் அதிரதனும் ராதையும் அந்த குழந்தை கிட்ட பெயர் வசுசேனன். வசு என்றால் செல்வம், சேனன் என்றால் அதோடு வந்தவன் என்று பொருள். அதை போல பீஷ்மர் என்று சொன்னால் அற்புதமான செயலை செய்யக்கூடியவர் என்று பொருள். யாராலும் செய்ய முடியாத, இதுவரைக்கும் யாரும் செய்யாத ஒரு உயர்ந்த காரியத்தை செய்தவர் என்பதற்காக அவருக்கு அற்புத செயலோன் என்கின்ற பெயர். அந்த அற்புத செயலோனுக்குரிய சிந்தனைகளை இன்றைக்கு நம்முடைய மனத்திலே நாம் இருத்தி சிந்தைக்குள்ளே அதை செலுத்தினால் இந்த உள்ளமானது பலம் பெறும், ஒரு ஆன்ம ஈடேற்றம் நம்மை வந்து சேரும். அதற்காகத்தான் அருமையான ஒரு தலைப்பை பாரதத்திலிருந்து தேர்வு செய்து கொடுத்திருக்கிறார்கள், அற்புத செயலோன் என்கின்ற தலைப்பு. குருகுலத்திலே எத்தனையோ மன்னர்கள் தோன்றியிருக்கிறார்கள். ஆனால் அந்த குருகுலத்திலே பெயர் சொல்லும்படியாக தோன்றிய மன்னன் யார் என்று கேட்டால் சந்தனு. இந்த சந்தனு எப்படி தோன்றினார் என்று பாரதம் ஒரு அழகான ஒரு வரலாற்றை சொல்லும். எத்தனையோ பேர் ஆண்டு வருகிறார்கள், சந்திர வம்ச வழி எத்தனையோ பேர் இந்த நில உலகை ஆண்டு வருகிறார்கள். யயாதி என்கின்ற தன்னுடைய தந்தைக்காக தன்னுடைய இளமையே தியாகம் செய்த புரு என்று ஒரு மன்னன் ஆண்டு வந்தான். அவனுக்கு அடுத்தார் போல மிக அற்புதமாக பரதன் என்று ஒரு மன்னன் நாட்டை ஆண்டு வந்தான். அதனால் இது பரதகுலம் என்று அழைக்கப்பட்டது, பாரத கண்டம் என்று அழைக்கப்பட்டது. அதற்கு பிறகு அத்தி ஆண்டு வந்தான், அதனால் அத்தினாபுரம் என்று அழைத்தார்கள். குரு என்று ஒரு மன்னன் ஆண்டு வந்தான், அதனால் அது குருகுலம் என்று பெயர் பெற்றது. இந்த வம்சாவழிகளிலே பாரதன் என்று ஒரு அற்புதமான ஒரு அரசன், மிக அருமையாக ஆட்சி நடத்தக்கூடிய அரசன், எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று திகழக்கூடிய ஒரு அரசன். எல்லா செல்வங்களும் அவனுக்கு இருக்கிறது, ஆனால் குழந்தை செல்வம் இல்லை. எல்லா செல்வங்களும் ஒரு மனிதனுக்கு இருந்து குழந்தை இல்லைன்னு சொன்னா நிச்சயமாக அவன் நற்கதி அடைவதற்கு வாய்ப்பு என்பதே இல்லை. அதனால்தான் ஒரு கவிஞன் அழகாக பாடுவான், வானமழை துளியாவும் முத்தாக மாறாது, வண்ணமிடும் மலையாவும் முன்போல சிரிக்காது, தேடி வைத்த பொருள் யாவும் தேன்மழலையாகாது, திருவிளக்கின் ஒளி அழகும் முன்னழகை காட்டாது, நீலக்கடல் அலை போல நீடூழி நீ வாழ்க, நெஞ்சமெனும் கங்கையிலே நீராடி நீ வாழ்க, காஞ்சி மன்னன் புகழ் போல காவியமாய் நீ வாழ்க, கடவுளுக்கும் கடவுள் எனும் கண்மணியே நீ வாழ்க என்று குழந்தையினுடைய பேற்றை, ஒரு குழந்தை செல்வத்தை மிக அருமையாக ஒரு கவிஞன் பாடுகிறான். எல்லா செல்வங்களும் அவனுக்கு இருந்தது, ஆனா குழந்தை இல்லை.
இந்த குழந்தை வேண்டும் என்பதற்காக கங்கையினுடைய மடியிலே அமர்ந்து பரதன் மிகப்பெரிய தவம் இயற்றினான். கங்கை கரையிலே அமர்ந்து 5 புலன்களையும் அடக்கி ஒரு மிகப்பெரிய தவத்தை பரதன் செய்தார். அப்பொழுது கண்களை மூடி தவம் செய்து கொண்டிருக்கிறான். ஒரு அழகான பெண் நடந்து வந்து பரதனுடைய வலது மடியிலே வந்து அமர்ந்தாள். கண்களை மூடி அவன் தவம் செய்கிறான். ஒரு பெண்ணினுடைய ஸ்பரிசம் அவன் மீது படுகிறது என்பதை அவனால் உணர முடிகிறது. கண்களை திறந்து பார்க்கிறான். ஒரு அழகான பெண் அவனுடைய வலது தொடையிலே வந்து அமர்ந்திருந்தாள். அவள் கேட்டாள், மன்னா, நீ எதற்காக இவ்வளவு கடுமையான தவம் செய்கிறாய்? குழந்தை வேண்டும் என்பதற்காகத்தானே? என்னை திருமணம் செய்து கொள், என் வாயிலாக நான் பல குழந்தைகளை உனக்கு பெற்றுத் தருகிறேன் என்று அந்த பெண் சொன்னாள். உடனே பரதன் சொன்னான், இல்லை இல்லை, என் மனைவியை சார்ந்துதான் நான் குழந்தையை பெற்றுக் கொள்வேன். என்னுடைய குலமே நேர்மையான குலம், ஒழுக்கமான குலம். அதிலிருந்து தவறுவதற்கு நான் ஒரு நாளும் என் மனம் இடம் கொடுக்காது. என் மனைவி மூலமாகவே ஒரு குழந்தையை பெற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன், நீ எழுந்து போ என்று அந்த பெண்ணை சொன்னான். உடனே அந்த பெண் சொன்னா, உன் மீது இவ்வளவு ஆசை கொண்டு உன்னை நான் தேடி வந்திருக்கிறேன், என்னை வேண்டாம் என்று சொன்னால் எப்படி? என்னை திருமணம் செய்து கொள் என்று மீண்டும் மீண்டும் அவனை வலியுறுத்தினாள். அவளுடைய பேச்சை தவிர்க்க முடியாமல் மன்னன் சொன்னான், பெண்ணே, என்னை திருமணம் செய்ய வேண்டும், எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணும்னு நினைத்து என்னை தேடி வந்து என்னுடைய தொடையிலே அமர்ந்தாயே, என்னுடைய தொடையிலே அமர்ந்த நீ என்னுடைய இடது தொடையில் அல்லவா அமர்ந்திருக்க வேண்டும், வலது தொடையில் வந்து எதற்காக அமர்ந்தாய் என்று கேட்டார். அவள் சொன்னா, தொடையில இடது என்ன வலது என்ன ரெண்டும் ஒண்ணுதானே? இல்ல, கால்களிலும் வேறுபாடு இருக்கிறது, தொடையிலும் வேறுபாடு இருக்கிறது. இப்ப திருமணமாகி புகுந்த வீட்டிற்கு வரக்கூடிய பெண்ணை பார்த்து, மருமகளே வலது கால் எடுத்து வைத்து வா என்று சொல்கிறோம். ஏன் வலது காலுக்கு இந்த இடது காலம் தான் துணையாக இருக்கிறது. இடது காலை ஏன் நம்ம சொல்லல? வலது காலை எடுத்து வைத்து வா என்று இடதை மறந்து விடுகிறோம். இடது இல்லைன்னா வலது இல்லை, வலது இல்லைன்னா இடது இல்லை. ஆனாலும் இடது மறக்கப்பட்டு வலதை மாத்திரம் சொல்கிறோம். ஏனென்று சொன்னால், இடது என்பது மரணத்துக்குரியது, வலது என்பது வாழ்க்கைக்குரியது. காவல்துறை அன்பர்கள், இராணுவத்தில் இருக்கக்கூடிய பணிபுரியக்கூடிய அன்பர்கள் எல்லாம் லெஃப்ட் ரைட் என்றுதான் சொல்கிறார்கள். அங்க முதல்ல இடதுதான். என்றைக்கு வேண்டுமானாலும், எந்த நிமிடம் வேண்டுமானாலும் என்னுடைய உயிரை இந்த நாட்டுக்காக நான் இழப்பேன். லெஃப்ட் ரைட், அங்க முதல்ல மரணம், அப்புறம் தான் வாழ்வு. ஆனால் வாழ்விக்க வரக்கூடிய பெண் புகுந்த வீட்டுக்குள்ளே அடியெடுத்து வருகின்ற பொழுது, வலது காலை எடுத்து வைத்து வா, நீ வாழ வந்தவள், வாழ்விப்பதற்காக வந்தவள், வாழ்க்கைக்குரிய வலது காலை எடுத்து வைத்து வா என்று பொருள்.